மாணவர்களே, இப்போ நாம் பார்க்க போகிற பாடம் 4ஆம் வகுப்பு. எல்லாரும் இப்படியே இறந்துவிட்டால். இந்த பாடத்தை தான் பார்க்க போகிறோம். கவனமாக கேளுங்க, வாசித்து பாருங்கள். நீங்கள் நல்லா வாய் விட்டு வாசிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பாடத்தை நான் சொல்லித்தரேன். எல்லாரும் இப்படியே இருந்துவிட்டால். இந்த பாடத்துக்குள்ளே போகலாமா? இப்போ இந்த பாடத்தோட முதல் பத்தியை நான் வாசிக்கிறேன். நல்லா கவனமாக கேளுங்க. நீங்களும் இதை வாசிக்கணும். மாமரத்தில் இருந்த கிளிகள் கீச் கீச் என குரல் எழுப்பி அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தன. அருகில் இருந்த வைக்கோல் போரின் மீது சேவல் ஒன்று மெதுவாக நடைபயின்று கொண்டிருந்தது. தோட்டத்தில் துள்ளி குதித்து கொண்டிருந்த கன்றை கண்டு பசு மா என குரல் எழுப்பியது. இவற்றையெல்லாம் தன் வீட்டின் மாடியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த இளமாறன் தன் தாத்தாவை தேடி கீழே இறங்கி வந்தான். தாத்தாவை காணாததால் அவர் விடியற்காலையிலேயே வயலுக்கு சென்றிருப்பார் என எண்ணினான். அப்போது இளமாறா, இங்கே வாப்பா என்று அம்மாவின் குரல் சமையலறையிலிருந்து ஒலித்தது. இதோ வர்றேம்மா என்றவாறே இளமாறன் வீட்டிற்குள் விரைந்து ஓடினான். மாணவர்களே, இப்போ நான் படித்த மாதிரி நீங்களும் வீட்டில் படித்து பாருங்கள். படிச்சுட்டு உங்கள் ஆடியோவை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. எல்லோரும் கண்டிப்பாக நீங்கள் இந்த புத்தகத்தில் இப்போ நான் படித்த வரைக்கும் புத்தகத்தை வாசித்து உங்களுடைய வாசித்தலுக்கான அந்த ஆடியோவை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. சரியா?